தளபதியின் தளபதி தமிழக வெற்றிக் கழகம் உருவாக காரணகர்த்தா யார்? இந்த புஸ்ஸி ஆனந்த். விஜயின் சினிமா வாழ்க்கை தொடங்கி அரசியல் பயணம் வரை ஒவ்வொரு அசைவிலும் விஜய்க்கு பக்கபலமாக நின்று கொண்டிருப்பவர் புஸ்ஸி ஆனந்த். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை அறிமுகம் செய்து வைத்த போது கண் கலங்கி நின்றார் அந்த புஸ்ஸி ஆனந்த். அந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர் சிந்திய புஸ்ஸி ஆனந்திற்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? விஜய்க்கு புஸ்ஸி ஆனந்த் எப்படி அறிமுகமானார் என்பதை விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் அஷ்ரஃபின் உதவியாளராக பணியாற்றிய ஆனந்த் ரியல் எஸ்டேட் பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தார். காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் நடிகர் விஜயின் தீவிர ரசிகராகவும் ஆனந்த் இருந்தார். ஒரு பக்கம் அரசியலில் தனக்கென தனி அடையாளம் வேண்டும் என்ற ஆனந்த் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். முன்னாள் பிரெஞ்சு ஆளுநர் புஸ்ஸி என்பவரின் நினைவாக புதுச்சேரியில் உருவாக்கப்பட்டிருந்த புஸ்ஸி தொகுதியில் நின்ற ஆனந்த் வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். இதனால் அவருக்கு புஸ்ஸி ஆனந்த் என்ற அடைமொழி கிடைத்தது. இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்த புஸ்ஸி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் அரசியலில் ஒரு பக்கம் கவனம் செலுத்தினாலும் விஜயின் ரசிகராக இரத்த தான முகாம் நடத்துதல், அன்னதானம் செய்தல் போன்ற நலத்திட்ட உதவிகளையும் செய்து வந்துள்ளார். ஒரு முறை விஜயின் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த போது அவருடன் பழகும் வாய்ப்பை பெறுகிறார் புஸ்ஸி ஆனந்த். அப்படியே விஜயை நெருங்கிய புஸ்ஸி ஆனந்த் அரசியலில் கோட்டை விடுகிறார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புஸ்ஸி ஆனந்த் படுதோல்வியை தழுவினார். இருந்தாலும் கவலை கொள்ளாத புஸ்ஸி ஆனந்த் விஜயுடனான நெருக்கத்தை பலப்படுத்தினார். விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். ஒரு கட்டத்தில் SACஐயே ஓரங்கட்டினார் புஸ்ஸி ஆனந்த். 2011ஆம் ஆண்டிலேயே விஜயை கட்சி தொடங்கி அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என SAC வலியுறுத்தியதாகவும் அதற்காக போஸ்டர்கள், பேனர்கள் ஒட்டியதாகவும் கூறப்பட்டது. விஜய்க்கு இதெல்லாம் பிடிக்காததால் புஸ்ஸி ஆனந்தை வைத்து SAC ஆதரவாளர்களை மக்கள் மன்றத்திலிருந்து விஜய் நீக்கியதாக கூறப்படுகிறது. இதுதான் SAC மற்றும் விஜய்க்கு இடையே விரிசல் ஏற்பட காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு முழு நேரமாக விஜய் மக்கள் இயக்க பணிகளில் ஈடுபட்டு வந்த புஸ்ஸி ஆனந்துக்கு பெரும் பொறுப்பை கொடுத்தார் விஜய். அதாவது உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் மன்றத்தின் செயல்பாடுகள், வெற்றி விகிதங்கள் எப்படி உள்ளன என்பன குறித்த டாஸ்குகள் தான் அது. விஜய் கொடுத்த டாஸ்கை சரியாக செய்ததால் புஸ்ஸி ஆனந்த் மீது விஜய்க்கு அளவிட முடியாத நம்பிக்கை உருவானது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி இன்று அதற்கான கொடி மற்றும் பாடலை வெளியிட்டுள்ளார். இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி என்பதை விட விஜய்க்காக புஸ்ஸி ஆனந்த் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்ல வேண்டும். அரசியலில் இருந்து விலகி ஒரு நடிகருடன் பயணித்து அந்த நடிகரை அரசியல் ஆளுமையாக மாற்ற வேண்டும் என்ற பெரிய பொறுப்பை கையில் எடுத்துள்ளார் புஸ்ஸி ஆனந்த். தளபதி என்று மக்களால் அழைக்கப்படும் விஜயின் தளபதியாக உள்ள புஸ்ஸி ஆனந்த் இந்த போரில் வெல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.